அன்பான தமிழுங்களே உங்களை ஷெக் வந்து ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் நீங்கள் நேசிக்கிறவங்க இந்த கனெக்ஷனை நோக்கி இல்லைனா உங்களோட காதல் வாழ்க்கையை நோக்கி அடுத்து எடுத்து வைக்க போகிற அடி என்னென்னு பார்க்க போகிறோம். நான் 3 பைல் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இப்போது வியூவர்ஸோட நம்பர் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 2 பைல் வந்து ஐ எம் ஃபீலிங் இட்ஸ் நாட் எனஃப். ஸோ உங்களை நேசிக்கிறவங்க உங்களை நோக்கி எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி என்ன? பைல் 1க்கான கார்ட்ஸ் ப்ளீஸ். பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3 கார்ட்ஸ். உங்களை நேசிக்கிறவங்க உங்களை நோக்கி எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி என்ன? உங்களை நேசிக்கிறவங்க உங்களை நோக்கி எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி. உங்களை நேசிக்கிறவங்க மேபி ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. திஸ் இஸ் பைல் 1, பைல் 2, பைல் 3. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஹை ப்ரீசஸ் எனர்ஜியில் இருக்கீங்க, ஃபெமினன். காமிக் பண்ணுற எந்த ட்ராப்பும் உங்கள் காதல் வாழ்க்கையை குழப்பத்துக்கு எடுக்கிற பிளான் வந்து சக்ஸஸ் ஆகாது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதாவது தர்மம், எண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ், ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிற விஷயம். ஏன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், லக் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. அடுத்தது வந்து நியாயம், உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓ மை காட், எம்ப்ரஸ், ஃபெமினன், யூஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இது வந்து டைம் உங்களோட யூனியனுக்கு. அடுத்தது வந்து எம்ப்ரஸ், நீங்கள் சக்தி, அதாவது நீங்கள் தான் இந்த கனெக்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறவங்க. இல்லைனா யூஆர் ஸோ அட்ராக்டிவ், யூஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். ஸோ இந்த மாஸ்குலின் ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி வருவாங்க. இது உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன். பைல் 3, டெவில் எனர்ஜி. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு டெவிலோட ஆட்டம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் முன்னாடியே பாட்டம் டெக்கில் ஹை ப்ரீஸ்டஸ். இந்த டெவில் எனர்ஜியால் இல்லைனா தேர்ட் பார்ட்டியால் உங்கள் கனெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா நோ, யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இட். அதனால் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பைல் 1 அதோட ரீடிங்க்கு போகலாம். ஸோ இவங்க உங்களை நோக்கி எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்குது. இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு வந்து மேபி ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்னு சொல்லுவாங்க. உங்களை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங், இல்லைனா வந்து யூஆர் பிளெஸ்ஸிங், அப்படி தான் அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க இப்போது. ஸோ அதனால் அடுத்த அடி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து டிவைன் கைடன்ஸ் இருக்குது. அவங்க நிச்சயமாக அதை தான் கேட்க போகிறாங்க. ஏன்னா அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து 6 சக்ரா வந்து நம்மளோட, அதாவது இந்த 3D வேர்ல்டுக்கான லாஸ்ட் சக்ரா. 7 சக்ரா இஸ் ஆல் அபவுட் க்ரௌண்ட் சக்ரா. அது வந்து நம்மளுக்கு டிவைன் கம்யூனிகேஷன் வருது. ஸோ இப்போ இந்த மாஸ்டர் வந்து 3D வேர்ல்டில் இருக்க அத்தனை சக்ராவும் ஆக்டிவேட் ஆயாச்சு. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக உங்களோட இந்த கான்ட்ராக்ட் போடுறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த கனெக்ஷனுக்கு கண்டிப்பாக விக்ட்ரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு நியாயம் வழங்கலை அப்படின்னா அதை வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இங்கே பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது அநீதிகள் நடந்துருந்தது, மேபி இந்த பாஸ்டில் இந்த மாஸ்குலின் ஏதாவது உங்களுக்கு அநீதி பண்ணியிருந்தால் அதுக்கான நியாயம் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அவங்களோட அடுத்த மூவ் வந்து டிவைன்லி கைடட் மூவ். அதில் வந்து இந்த பாதிப்பு உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. மாஸ்குலின்ஸ் நெக்ஸ்ட் மூவ் ஃபார் பைல் 1 ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். மாஸ்குலினிட்டிஸ் நெக்ஸ்ட் மூவ். டவர். இது வந்து நீங்கள் தப்பான கார்டாக பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த மாஸ்குலினால் உங்களை நோக்கி வர முடியல அப்படின்னா இட்ஸ் டைம், உங்களோட யூனியனுக்கு இது சரியான தருணம். ஸோ இந்த காமிக் பீப்புள் யாராவது ஸ்டாப் பண்ணுறாங்க, இல்லை மாஸ்குலினுக்கே சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் உடைத்து எரியப்படும். மேபி அவங்க வீட்டில் அவங்கள யாராவது பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்லாம் வந்து மாறும். அடுத்து டெம்பரன்ஸ். இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப யோசித்து ஒரு அடியும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்க வந்து இப்போது மேபி அவங்களுக்கு இந்த தேர்ட் ஐ சக்கரம் ஓப்பன் ஆகுறனால கெட்டதுக்கும் நல்லதுக்கும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. மேபி அவங்களுக்கு பாஸ்டில் பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரலாம். அதனால் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது.
ஸோ அடுத்த அடி வந்து கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ரொம்ப சார்மிங், அட்ராக்டிவ், அதே சமயம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகிறாங்க. கிங் ஆஃப் வான்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி. ஏன்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லயன் நிற்குது. ஸோ நீங்கள் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த், அதை தான் அவங்க சொல்லாமல் சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் இருக்க அந்த தைரியத்தில் தான் அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறாங்க. அடுத்தது இந்த வேர்ல்ட்லி ரொம்ப வந்து பேசிக்காக யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த கனெக்ஷனை ஒரு டிவைன் கனெக்ஷனாக இல்லை டிவைன் யூனியனாக பார்க்க ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த டார்ச் பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் கைடன்ஸ். கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சி செதுறுது. இந்த தண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிஸ்ட்ரக்ஷன். உங்கள் காதல் வாழ்க்கையை நோக்கி இந்த மேஸ்குலர் எனர்ஜி வரத்துக்கு என்னெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் உடைய போகுது, சுக்கலாக உடைய போகுது. ஸோ அதுலேருந்து இந்த மேஸ்குலனுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். அவங்க என்ன தான் வந்து ரொம்ப சார்மிங், அட்ராக்டிவ், இல்லை வந்து ரொம்ப 3D வேர்ல்டில் அட்டாச்சாக இருந்தாலும் சரியான சமயத்தில் சரியான அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போ புரிய போகுது. டிவைன் கைடன்ஸோடு தான் வராங்க. இங்கேயும் அதுதான் பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க வந்து இப்போ லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிவைன் கைடன்ஸ்க்கு. ஸோ அவங்க நினைக்கிறாங்க, லுக் அட் திஸ் த லவ்வர்ஸ். அவங்களுக்கு இது வந்து ரொம்ப தெளிவாக புரியுது. உங்களை நோக்கி வரும்போது அவங்க வந்து ஒரு கிங்காக தான் இருக்கணும், அட்லீஸ்ட் எம்பரராக இல்லைனா கூட ஒரு கிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் ரொம்ப கேரக்டர் வைஸும் சார்மிங்காக எல்லாத்தோட ஜாலியாக பேசுறது வேறு, பிளேயராக இருக்கிறது வேறு. அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ இந்த மேஸ்குலனுக்கு நல்லாவே புரியுது. ஹி கான் பி அ பிளேயர், பட் ஹி கேன் பி அ சூப்பர் சார்மர். ஸோ அந்த சார்மிங்லாம் வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங் நமக்கு. அது நம்ம தப்பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மேஸ்குலனுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வருது. லுக் அட் திஸ் கவுண்டர் பார்ட், கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ். கைஸ் ஆர் மென்ட் டு பி டுகெதர். Eight of Swords. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இன்னொரு விஷயம், ஏன்னா சின்ஸ் கிங் ஆஃப் வான்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ் வந்து, ஏன்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்து உங்கள் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணல. தட்ஸ் வை ஐ காட் கன்ஃபியூஸ் பிகாஸ் யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ் ஹியர். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்கள் கனெக்ஷனில் இது உங்களோட எனர்ஜி, அதாவது லவ்வர்ஸ் எனர்ஜி. திஸ் இஸ் யூ அண்ட் திஸ் இஸ் டிவைன் மாஸ்குலின். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு காமிக் மாஸ்குலின் எனர்ஜி, ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷனை வந்து எந்த பக்கம் மூவ் பண்ண விடாமல் பிளாக் பண்ணுறாங்க. ஸோ மேபி அதனால் மூவ்மெண்ட் இல்லாதனால யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். இல்லைனா வந்து நீங்கள் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் லைஃப், யூ ஆர் மூவிங் ஆன் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட் கனெக்ஷன் அப்படின்னு. பட் உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு புரியல. ஸோ அதனால தான் இங்கே வந்து டவர் கார்ட் உங்களுக்கு கூடி சீக்கிரம் என்னங்கிற ஒரு விஷயம் புரியவும். லெட் மீ கிளாரிஃபை தட். Yes, look at this devil energy. Tower. ஓகே, இது கண்டிப்பாக வந்து காமிக் மேஸ்குலின், காமிக் ஃபெமினின் தான். இந்த டெவில் எனர்ஜி அந்த வேர்ல்டு. ஸோ அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் உங்கள் கனெக்ஷனில் இருக்கிறது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. மேபி டெவில் எனர்ஜி வந்து மேபி இந்த காமிக் ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இந்த பாருங்கள் நியூ பிகினிங். யூ ஆர் த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். தட்ஸ் வை ஐ காட் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க ஃபெமினின். அடுத்தது பேஜ் ஆஃப் சோல்ஸ். ஒரு ஒரு கிளாரிட்டி இந்த மேஸ்குலினுக்கு வந்துட்டு இருக்கு இப்போது. எதை பற்றி அப்படின்னா யார் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிற கிளாரிட்டி இந்த மேஸ்குலினுக்கு இருக்குது. பட் இன்னும் அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வரல. தட்ஸ் வை யூ ஆர் கன்ஃபியூஸ்ட். ஆனால் இந்த மேஸ்குலினுக்கு நீங்கள் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிற கிளாரிட்டி கண்டிப்பாக வந்துடுச்சு.
ஸோ இதை வந்து மேனிப்புலேட் பண்ண தான் இந்த காமிக் பீப்புள் ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து காத்துட்ருக்கிறது டவர். ஏன்னா டவர் 2 தடவை வந்துச்சு, டிஸ்ட்ரக்ஷன். அவங்களோட பிளான் எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. கம்யூனிகேஷன், உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரும், ரொம்ப குவிக் கம்யூனிகேஷன். ரொம்ப என்ன சொல்கிறது, பெருசாக இருக்காது, ஆனால் ரொம்ப குவிக்காக இருக்க போகுது. ஃபேமிலி வந்து இந்த மேஸ்குலினை சீட் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நாளாக ஃபார் மணி. அது வந்து டவரில் அந்த ஃபேமிலியோட ட்ராமா வந்து முடிய போகுதுன்னு நிறைய எண்டிங்ஸ் இருக்குது உங்கள் கனெக்ஷனில். இப்போது டவர் அண்ட் டவர் 2 விஷயம் டவரில் இருக்குது. ஒன்று ஃபேமிலி ட்ராமா இஸ் கோயிங் டு எண்ட். அவங்க வந்து மணிக்காக இந்த மாஸ்குலின் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறனால தான் யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். நீங்கள் வந்து என்ன பக்கம் போகிறது, மேபி இந்த மாஸ்குலின் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு. பட் ஹீ இஸ் கெட்டிங் கிளாரிட்டி. இந்த லவ்வர்ஸ் யார் அப்படிங்கிற கிளாரிட்டி இந்த மாஸ்குலினுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. லுக் அட் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த மாஸ்குலின் உங்கள் மேலே வச்சுக்கிறது அன்கண்டிஷனல் லவ் தான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. அவங்கள சுற்றி நிறைய ட்ராமா போயிட்டுருக்கு. மேபி ஹீ இஸ் ஃபீலிங் கன்ஃபியூஸ்ட். 8 ஆஃப் சோல்ஸ் அடுத்தது எப்படி போகிறது அப்படின்னு தெரியல. அந்த குழப்பத்தை தான் பிரபஞ்சம் வந்து தவிடு பொடியாக்க போகிறாங்க. ஸோ சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ வெயிட் ஃபார் ரைட் மூமெண்ட். இந்த மாஸ்குலின் வந்து பேலன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த கனெக்ஷனை பற்றின சந்தேகம் கிடையவே கிடையாது. நீங்கள் தான் அவங்க கவுண்டர் பார்ட்னர் சந்தேகமும் இந்த மாஸ்குலினுக்கு கிடையாது. காட் அண்ட் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஹாப்பி அபவுட் யுவர் லாயல்ட்டி. நீங்கள் வந்து ரொம்ப லாயலான பர்சன், ஃபெமினன். அதனால் பிரபஞ்சமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால தான் இங்கே டவர். ஸோ உங்களோட லாயல்ட்டி தான் இந்த கனெக்ஷனை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போக உதவ போகுது. யூ ஆர் ஸோ லாயல், யூ ஆர் ஸோ ஜென்யூன். அதனால தான் யூ ஆர் த காடஸ் ஆஃப் மூன். நீங்கள் வந்து மனித பிறவி இல்லை, மனித உருவத்தில் நடமாடுற ஒரு தேவதை. சீரியஸ்லி, ஐம் நாட் டீசிங் யூ, இட்ஸ் த ஃபேக்ட். பி ப்ரவுட் ஆஃப் இட். they are changing, give them time and space. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. மேபி பாஸ்ட்டில் அவங்க பிளேவராக கூட இருந்திருக்கலாம், மேபி காமிக் டைஸ் இருந்திருக்கலாம், காமிக் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், மேபி அ பிளேயர் இந்த பாஸ்ட். பட் இப்போது வந்து அவங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. இது சரியில்லை, அது சரி. ஏன்னா பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தப்பான பாதையில் போயிட்டுருக்க, போதை. மேபி அவங்க ரொம்ப அடிக்ஷன் இருக்கலாம், அதனால டெவில் எனர்ஜி. மேபி in few cases he may be a womanizer. ஸோ அந்த டிட்டாச்மெண்ட்டில் அந்த அடிக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க விட்டுட்ருக்காங்க. தட்ஸ் வை. ஏன்னா இந்த குயின் ஆஃப் வான்ஸ் வந்து ஐ எம் சீயிங் அஸ் அ டெவில். மேபி காமிக் எனர்ஜி இருக்கலாம், இல்லைனா பாஸ்டில் மாஸ்குலின் வந்து உமனைசராக இருக்கலாம். யூ ஆர் த ஸ்டார் சீட் ஹியர். அதனால தான் உங்கள் எனர்ஜிக்கும் இந்த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கும் எனக்கு மேட்ச் ஆகலை. கோல்டன் ரூல். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட ஸ்டாண்டர்டை குறைச்சிக்காதீங்க. ஏன் இதை பிரபஞ்சம் சொல்கிறாங்கன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாஸ்குலினுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, மேபி இன்னுமே இருக்கலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விடணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங். உங்கள் கூட இருக்கவங்க வந்து லோ வைப்ரேஷனில் இருக்க முடியாது. தட் இஸ் நாட் அக்செப்டபிள். இது வந்து இந்த மாஸ்குலினுக்கும் தெரியும், இந்த மாஸ்குலினுக்கு அதுக்கான கைடன்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் அப்படின்னா, நெவர் லோயர் யுவர் ஸ்டாண்டர்ட். எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன வேணும், ஐ நீட் டீ டோட்டலர் இருந்தால் அங்கேயே நின்றுக்கோங்க. இந்த மாஸ்குலின் அவங்களோட பாஸ்ட் ட்ராமா எல்லாமே ஹீல் ஆகி வரணும். he can't have any low vibrational attachment. அது வந்து ஃபெமினன் பிளேயர் எனர்ஜியாக இருக்கட்டும், அடிக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஈவன் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா திங், ஈவன் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், நாட் அலோட். ஸோ உங்கள் ஃப்யூச்சருக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பிரிட்ஸ் அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு ஹெட்ஸ் அப் கொடுக்குறாங்க. பட் இவங்க தாண்டி வருவாங்களா இந்த சேலஞ்சுனா? எஸ், he is going to come. Let's move on to pile 2. பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை நோக்கி எடுத்து வைக்க போகிற அடி என்னன்னு பார்க்க போகிறோம். டோர் டு ரொமான்ஸ். அடுத்தது அவங்க எடுத்து வைக்க போகிற அடி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ரொமான்டிக் லைஃபோட டோர் ஓப்பன் ஆகுது. இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தாங்கன்னா சொல்ல போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எங்கே உங்கள் பவரில் நிற்கிறீங்க. எம்ப்ரஸ், யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் கனெக்ஷன் அண்ட் யூ ஆர் எனர்ஜெட்டிக்லி ரெடி ஆல்சோ. ஆனால் ஸ்பிரிட்ஸும் வந்து பிரபஞ்சமும் வந்து கிளியராக பார்க்குறாங்க. அதனால தான் டோர் டு ரொமான்ஸ் ஓப்பன் ஆக போகுது. யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் கனெக்ஷன். ஆனால் அவங்க என்ன அடி எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பைல் 2ஓட பர்சன் என்ன அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறோமோ, லார்ட் ஆஃப் கார்ட்ஸ். தட்ஸ் ஓகே. த வேர்ல்ட். அவங்க வந்து ஒரு டஃப் சைக்கிளை முடிக்க போகிறாங்க, இல்லை முடிக்கிற ப்ராசஸில் இருக்காங்க. மை காட், லார்ட் ஆஃப் கார்ட்ஸ்.
blossoming abundance, storm warming storm warming. அவங்க வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வீசிகிட்ருக்கு. அதனால் வந்து மேபி அது வந்து ஃபியூ கேசஸில் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் முடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நான் வேர்ல்ட் கார்டு பார்க்குறேன். மேபி டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து டிவைன் யூனியன், டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு, இன்யான் எனர்ஜி. டெஃபினட்டாக இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான். அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் தான் இந்த மாஸ்குலினோட அபண்டன்ஸ், அதாவது லக், எவ்ரி திங், பிளாசமிங் அபண்டன்ஸ். இது இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாஸ்குலின் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ், இந்த சூறாவளி வந்து வீசினாலும் இப்போ வந்து அது வந்து செட்டில் ஆகி அதெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ஒரு ஹெவிலி பேர்டன் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஓகேப்பா போதுண்டா சாமி, நான் இங்கேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னா, தட்ஸ் வை இங்கே அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டி. அவங்களால இப்போ நேராக அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னா கூட அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, அவங்க ஹீ இஸ் ரெடி டு கன்ஃபெஸ், அதாவது சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. காதலை சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஹீ இஸ் ரெடி. அதை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. எப்படின்னா, அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு யூ ஆர் த டிவைன் கவுண்டர். பட் அவங்களுக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. நோ எக்ஸ், நோ பாஸ்ட் பர்சன், நோ அதர் ரிலேஷன்ஷிப். அவங்க கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து இப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அபண்டன்ஸ் வேணும். அதாவது ஒரு சந்தோஷமாக எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வேணும். அதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நோக்கி வரணும். அதுக்கு வந்து இப்போ நேராக வர முடியலன்னா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, இல்லைனா வந்து ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்பாக எப்படி வந்து இந்த கனெக்ஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது இந்த அவங்க எடுத்து வைக்க போகிற அடி. ஸோ ஹீ இஸ் டன் வித் த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏதாவது ஃபேமிலி ட்ராமாவை கூட இருக்கலாம். அது ரிலேஷன்ஷிப்னால் வந்து எக்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி அட்டாச்மெண்ட், பேர்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து அவங்கள திரும்ப திரும்ப ஒரு சுழலுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கு. அவங்க அந்த சுழலில் இனிமேல் போக விரும்பலை. அதாவது காமிக் சைக்கிள்ஸை வந்து முடிக்க விரும்புகிறாங்க. இந்த மாஸ்குலோட அடுத்த அடி என்ன ஸ்பிரிட்ஸ்? இந்த கனெக்ஷன் நோக்கி மாஸ்குலர் எடுத்து வைக்க போகிற அடுத்த அடி. ஓ வா, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. யூஆர் ஸோ அட்ராக்டிவ் அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு செலிப்ரேஷன், மேபி என்கேஜ்மெண்ட், அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். மேபி இது சீக்ரெட் என்கேஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஜட்ஜ்மெண்ட், அதுவும் கம்ப்ளீஷனை பற்றி தான் பேசுது. மேபி இந்த பாஸ்ட் பேர்டன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்க போகுது. மேபி இந்த மாஸ்குலின் ஓப்பன் அப் ஆகிறனாலையும், இந்த அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டியில் உங்ககிட்ட வரனாலையும், உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ரொம்ப பாரமான சூழ்நிலைனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பமாக இருந்தது, எல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாத எல்லா சூழ்நிலையும் வந்து முடிய போகுது. மேபி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருக்கலாம், கிவ் மீ சம் சொல்யூஷன் அப்படின்னு. பிரபஞ்சம் வந்து எஸ் பேபி வி ஆர் கிவிங் யூ சொல்யூஷன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, யூஆர் ரிலீஸிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த சிச்சுவேஷன். டாக்ஸிக் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து டஃப் சிச்சுவேஷனாக இருக்கலாம். அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். அந்த மாதிரி ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஒர்க்லாம் பின்னாடி இருக்குது. உங்கள் கையிலையும் ஒரு ஃபயர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு என்கேஜ்மெண்ட், இல்லைனா ஒரு கமிட்மெண்ட், இல்லைனா நீங்கள் உங்களுக்குள்ளே சீக்ரெட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு யூ மே கோ ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் மேரேஜ், சம் கைண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். அது வந்து உங்களை இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து ஒரு டே ரிலீஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு ஃபீல் லைட் ஹார்ட்டட். ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து தெளிவு கிடச்சிடும் இந்த கனெக்ஷன்லப்பா. ஓகேடா, சரி எங்கேயோ ஒன்று இருக்கட்டும், நீ போய் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வா. ஐ நோ யூ ஆர் மை பர்சன். ஏன்னா வி ஆர் கமிட்டட், என்கேஜ்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டோம், தட்ஸ் ஓகே. ஐம் கோயிங் டு ஃபீல் குட். ஸோ நான் என் வேலையை பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெயிட்டிங் கேம்லாம் பண்ண போகிறீங்களா, இல்லை யூ ஆர் கோயிங் டு மைண்ட் யுவர் பிஸ்னஸ். அவங்களும் போய் அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க. தென் யூ ஆர் கோயிங் டு பி டுகெதர். பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், எஸ், இது ஒரு புது ஆரம்பம். ஆனால் வந்து இது வந்து பிரபஞ்சம் வந்து இந்த மாஸ்குலினுக்கு கொடுக்குற ஆரம்பம். ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு காலம் கடத்துனா இந்த கனெக்ஷன் வந்து கை நழுவி போயிடும் அப்படின்ற பயம் இந்த மாஸ்குலினுக்கு வந்துருச்சு. மேபி அவங்க வந்து இந்த காமிக்ஸ் பண்ணுற ட்ராமாலாம் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக அவங்கள வந்து இந்த ஸ்டோம்லேயே வச்சுட்ருக்காங்க. ஸோ தட் அவங்க உங்களை நோக்கி வரமாட்டாங்க அப்படின்னு. பட் இந்த மாஸ்குலின் வந்து இப்போ உங்களோட வேல்யூவை பார்க்குறாங்க. ஓ மை காட், ஷீ இஸ் மை கவுண்டர் பார்ட். இவ்வளோ மிஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நோ, ஐ வாண்ட் ஹர் இன் மை லைஃப். அதனால் ரொம்ப குவிக் ஆக்ஷன் ஒன்று எடுக்க போகிறேன். நைட் ஆஃப் சோல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக, ரொம்ப குவிக்காக ஆக்ஷனில் இறங்குறது. நோ மோர் திங்கிங்.
டன் வித் தட் திங்கிங். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கிங் ஆஃப் சோல்ஸோ இல்லை எம்பரராவோ வரல. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குவிக்காக அவங்க டார்கெட் ஓரியன்ட், அவங்களுக்கு வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறாங்க. அவங்க வந்து டிவைன்லி கைடட். ஸோ இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதனால தான் இங்கே அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண போகிறாங்க உங்கள் கனெக்ஷனில். அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் இட். ஸ்மார்ட் கை. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏற்றத்தாழ்வுகள், நோ ப்ராப்பர் கிவ் அண்ட் டேக். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க இந்த கான்ட்ராக்ட் இல்லைனா இந்த பேலன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, தே டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் பியூட்டிஃபுல் சோல், த குயின் ஆஃப் கப்ஸ். ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிறது வந்து பியூட்டிஃபுல் லவ், த அன்கண்டிஷனல் லவ். ஸோ திஸ் இஸ் வாட் தே வாண்ட் டு டூ நெக்ஸ்ட். லெட் மீ ஆஸ்க் ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ். இப்போது வந்து உங்களுக்கு ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஐ எம் நாட் சீயிங் எனி நெகட்டிவ் எனர்ஜி. சரி, ஸ்டோம் வார்னிங் மட்டும் வேணால் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். see the brightest side of your connection. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, build your own empire. ஓகே, இது பிரைட்டஸ்ட் சைடு என்ன அப்படின்னா, இங்கே வந்து உடனே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கல்யாணம் பண்ணுறதில்ல. உங்களோட பிரைட்டஸ்ட் சைடு என்னென்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளாசமிங் அபண்டன்ஸ், ஒரு புது பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அது வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஊருக்கு சொல்லணும், இந்த மாதிரி வந்து அந்த சைடுக்கு போக வேண்டாம். ஸோ பிரைட்டஸ்ட் சைடு என்னென்னா அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ். அட்லீஸ்ட் இந்த மாஸ்க்கு வந்து அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ஹீ இஸ் டேக்கிங் எஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. தென் கைஸ் யூஆர் கைடட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் எம்பையர். இப்போதைக்கு கொஞ்ச நாள் வந்து லே லோ, ஏன்னா இது வந்து காமிக் அட்டாக்ஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ டேக் எ பிரேக், ஒரு பிரேக் எடுங்க. இது வந்து உங்கள் கனெக்ஷன்லேருந்து இல்லை, டேக் எ பிரேக் கைஸ். கோ அவுட், கோ டு பீச் மெயின்லி டு கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. ஏன்னா நிறைய காமிக் சைக்கிக் அட்டாக்ஸ் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு பிரேக் எடுங்க, கோ அவுட், பேசுங்க. என்ன அடுத்தது வந்து இந்த அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸில் பண்ண முடியும்னு பாருங்கள். தென் லே லோ அன்டில் த ஸ்டோம் இஸ் ஓவர். அந்த புயல் வந்து வீசி ஓயிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த கீழே விழுந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லவ் இஸ் த ஆன்சர். ஸோ நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம், காதல் தான் எல்லாத்துக்கும் விடை. அன்கண்டிஷனல் லவ் இஸ் வாட் யூ நீட். ஏன்னா நீங்கள் தான் எங்கள் எம்ப்ரஸ், யூ ஆர் த டிசைனிங் அத்தாரிட்டி. பால் வந்து உங்கள் கோட்டில் தான் இருக்குது, யூ ஆர் த ஒன் கோயிங் டு டிசைட். ஸோ ரொம்ப பாசிட்டிவான ரீடிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா லேலோ, அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸ்டோம் வார்னிங் என்ன ஸ்பிரிட்ஸ், வா a group of people, party, 4 of Pentacles. Oh, sneaky energy. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோம் வார்னிங் என்னவாக இருக்குன்னா, மேபி இந்த ரீசன்ட் பாஸ்டில் இந்த மாஸ்குலின் வந்து இங்கேயும் பென்டக்கிள்ஸ் இருக்குது, இங்கேயும் இது டிவைன் கொடுக்குற பென்டக்கிள்ஸ், இது பிரபஞ்சம் தர ஆஃபர். இது வந்து காமிக் பீப்புள் வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஒரு ஆசை காட்டியிருக்கலாம். என்னென்னா அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு மேபி ஒரு ஸ்னீக்கி ஆஃபர், இல்லைனா அவங்க வந்து ஒரு அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுருக்கலாம் இந்த ஆஃபர்னால். இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது என்ன அப்படின்னா, மேபி இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிளான் பண்ணி இந்த மாஸ்குலினை ட்ராப் பண்ணதாக இருக்கலாம். பட் இட் இஸ் அ ஸ்னீக்கி எனர்ஜி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, உங்களை விட்டு இந்த மாஸ்குலினை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பட் இந்த மாஸ்குலின் அதுதான் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. ஹீ இஸ் ரியலைசிங் யுவர் வேல்யூ. அதனால் இப்போ வேகமாக அவங்கள நோக்கி ஓடி வராங்க. இந்த மாட்டிட்டு இருக்க சூழ்நிலையினால தான் அவங்களால இப்போ வந்து உங்ககிட்ட வந்து இந்த பென்டக்கிள்ஸை கொடுக்க முடியாது, இல்லை பாஸ்டில் கொடுக்க முடியாமல் போனதுக்கு அதுதான் காரணம். பட் இப்போ வந்து அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. எப்படி இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாமல் வந்து உங்ககிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா மேபி நீங்கள் இந்த கார்டு பார்க்கறதுனால சொல்கிறேன், மேபி யூஆர் மைண்டிங் யுவர் பிஸ்னஸ் நவ். மேபி நீங்கள் வந்து கிளாரிட்டி கேட்டீங்க, இந்த மாஸ்குலின் பாஸ்டில் கொடுக்கல, இல்லைனா வந்து நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன் அப்படின்னா, நவ் கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங் வித் லவ் ஆஃபர் அண்ட் கிளாரிஃபிகேஷன். ஸோ கிளாரிட்டி இஸ் கம்மிங் எக்ஸாக்டாக. ஸோ பைல் 3க்கு போகலாம். பைல் 3க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்க இந்த கனெக்ஷன் நோக்கி அடுத்து எடுத்து வைக்க போகிற அடி என்ன அப்படின்னு. கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி தான். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி இது கன்ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தானே, அதனால தான் காமிக் எனர்ஜி நான் இங்கே பார்க்குறேன்.
ஐ ஆல்ரெடி ரெக்கார்டட் யுவர் வீடியோ பட் வந்து சம்ஹவ் இட் டிடன்ட் ரெக்கார்டட். ஸோ இதை வந்து நான் ரெக்கார்ட் தான் பண்ணுறேன். ஸோ யூ ஒன்ட் see எனி ஷஃப்லிங். இந்த கார்ட்ஸ் தான் நான் வந்து திரும்ப ஷோ பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னி அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. யூ ஆர் இந்த ரைட் டைரக்ஷன். காமிக்ஸ் வந்து நிறைய பிளான் பண்ணுறாங்க. உங்களை வந்து டீரெயில் பண்ணுறதுக்கு இந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ராமா நடந்துகிட்ருக்கு. ஆனால் மாஸ்குலின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக, எப்படி இந்த காமிக்கை வந்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகி வர்றது அப்படின்னா, ஏன்னா மேபி இந்த காமிக் வந்து நிறைய ப்ராப்ளம் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மேபி ஹீ இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் பெயின். அதாவது இந்த மாஸ்குலினோட சோலார் பிளெக்ஸஸ் வந்து இப்போது 3rd சக்ரா, ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் சோலார் பிளெக்ஸஸ். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணணுன்னு கிளாரிட்டி இந்த மாஸ்குலினுக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஹார்ட் சக்ராவை ஹீல் பண்ண போகிறாங்க. இப்போ தான் அவங்களோட ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா சோலார் பிளெக்ஸஸ் அவங்க ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகும்போது அவங்க கிளியராக வந்து உங்களோட வேல்யூவை பார்க்குறாங்க. ஏன்னா வந்து திரும்ப ஷஃபில் பண்ணும்போது ஹீ இஸ் சீயிங் த வேல்யூ. அதுதான் இந்த திங்கிங் மேன் கார்டு தான் எனக்கு வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட வேல்யூ நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. யூ ஆர் ஸோ ப்ரீஷியஸ், யூ ஆர் ப்ரைஸ்லெஸ். அதுதான் இப்போ பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க இந்த காமிக்கோட அவங்க வந்து இன்வால்வ் ஆனதுக்கோ, இல்லை அந்த காமிக்கோட சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிக்கிட்டதுக்கோ ரொம்ப வருத்தப்படுறாங்க. வேறு த கார்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப கார்டட். அதாவது அவங்க எனர்ஜி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லைனா வந்து இந்த காமிக் எனர்ஜிக்கிட்டேருந்து அவங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க தூரமாக. இந்த மாஸ்குலின் அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கனால அவங்களால இது வந்து வெளியில் வர ஒரு வழியை பார்க்க முடியல. மேபி அதனால தான் இப்போ ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா எப்படி இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வருது. அவங்க இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு நைட் மேர். இது வந்து இந்த காமிக் க்ரியேட் பண்ணுற நைட் மேர். அதாவது கண்டினியூஸாக பிரச்சனை க்ரியேட் பண்ணுறது. இல்லைனா வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறது, இல்லைனா வந்து ஒரு இது வந்து ஒர்க் பிளேஸ் ட்ராமா அப்படின்னா அவங்கள வந்து எதுலையாவது மாட்டி விட ட்ரை பண்ணுறது, இல்லைனா கண்டினியூஸாக ஃபினான்ஷியல் ட்ரபிள் க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து இந்த கனெக்ஷனை பற்றி யோசிக்க விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மாஸ்குலின் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் கம்யூனிகேஷனில் தான் இருக்காங்க. ரொம்ப சோஷியலைஸ் ஆகிறதில்ல, ரொம்ப உள்வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அவங்களோட ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகுது. இங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டம் வந்துட்டுருக்கு. மேபி அந்த புரிதல், அந்த தனிமை தான் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய வைக்குது. அவங்க வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து வாக்கவே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஹி வாண்ட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. ஆனால் இது வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, ரீசெண்ட் பாஸ்டில் மேபி இந்த மாஸ்குலின் வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் இந்த காமிக்கோட ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஏன்னா கார்ட்ஸ் அப்படி தான் வருது. அவங்க வந்து ஒரு பிளான் சரியாக பண்ணல. ஏன்னா ரொம்ப 6 ஆஃப் பென்டிகல்ஸ் அவங்களோட மாஸ்குலினுக்கு வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இல்லை. அதனால தான் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக அந்த ஃபினான்ஷியல் லாஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. மேபி அதுலேருந்து அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிள் ஆகிறதுக்கு மேபி காமிக்கோட கொலூட் ஆகி ஹி மேட் இட் சம்திங் இல்லீகல். இது ஏன் அவங்க வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இல்லை, ரொம்ப ஸ்டெபிலிட்டி இல்லை, பேலன்ஸ்டாக இல்லை. அவங்களோட ஸ்பெண்டிங்க்கும் அவங்களோட இன்கம்க்கும் நோ பேலன்ஸ். இல்லைனா வந்து தே டிட் சம்திங் இல்லீகல். அதனால தான் வந்து ஜஸ்டிஸ் கார்டு. மேபி இந்த மாஸ்குலின் பாஸ்டில் வந்து உங்களை பற்றி கண்டுக்கிட்டதில்லை. எமோஷனலாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் எல்லாமே இந்த காமிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தாங்க இந்த காமிக்னால அவங்களுக்கு ஏதாவது பெரிய லாபம் வரும், அவங்க வந்து ஒரு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆகிடலாம் அப்படின்னா. ஆனால் நடந்தது வேறு. அவங்க நினச்சதை விட ஒரு அப்ரப்டான ஒரு எண்டிங் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெத் கார்டு. அவங்க நினச்சது வேறு, நடந்தது வேறு. மேபி அதனால தான் இப்போ நைட் மேரில் இருக்காங்க இந்த மாஸ்குலின் எனர்ஜி. மேபி லீகல் சுச்சுவேஷன், ஏன்னா 2 லீகல் சுச்சுவேஷன் இருக்குது, ஜஸ்டிஸ் அண்ட் ஹெலஃபன்ட். 2 பேருமே ஹையர் அத்தாரிட்டிஸ். மேபி ஒர்க் பிளேஸில் அவங்க மணி ரிலேட்டடாக ஏதாவது மேனிப்புலேஷன் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து மணி எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலோ, இல்லை இதில் இப்போ எடுத்துகிட்டு அப்புறமா போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி ஏதாவது பண்ணியிருந்தாலோ சம்திங் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர். அதனால் இப்போ காமிக் அந்த குரூப் இல்லைனா நிறைய டிஸ்பியூட்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. நீ பண்ண, நான் பண்ணேன், உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். இந்த மாஸ்குலின் வந்து இந்த விஷயம் பண்ணதுக்கு காரணம், அதாவது இந்த இல்லீகல் கான்ட்ராக்ட்லேயோ இல்லை இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கு காரணம் வந்து பேராசை.
இந்த காமிக்கு வந்து நிறைய பெரிய புயல்லாம் சொல்லி இல்லை இதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம், இப்படிலாம் போனால் நம்ம மாட்ட மாட்டோம், பிகாஸ் வி ஆர் இந்த ஹை பொசிஷன், நம்மளால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி இந்த மாஸ்குலினை வந்து இந்த ட்ராப்பில் கொண்டு வந்திருக்கலாம். பட் இப்போ வந்து சீக்ரெட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். அதனால தான் இந்த மாஸ்குலின் வந்து இப்போ நைட் மேலே 2 நைட் மேர் கார்டு, ரெண்டுமே 9 ஆஃப் சோட்ஸ் இருந்துச்சு. நான் இந்த 9 ஆஃப் சோட்ஸை கிளாரிஃபை பண்ணும்போது தான் அந்த 9 ஆஃப் சோட்ஸ் வந்தது. ஸோ இப்போ வந்து இந்த மாஸ்குலின் இஸ் ரொம்ப சுயநலவாதியாக எல்லாத்துக்கும் தெரியாங்க. ஹீ இஸ் நாட் ஹேவிங் அன்கண்டிஷனல் லவ். எல்லாம் பாஸ்டில் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே அன்கண்டிஷனல் லவ் இல்லாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப சுயநலமாக இருந்திருக்கலாம். எனக்கு நான் ஃபஸ்ட் என்னோடது நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆகும்போது நான் அப்படிங்கிற அகங்காரம் வந்து இந்த மாஸ்குலினை வந்து ஒரு அருமையான கனெக்ஷன்லேருந்து தள்ளி போகிறதுக்கான ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக வந்து இந்த பேராசை இருந்திருக்கு. அந்த பேராசை வந்து இந்த மாஸ்குலின் தானாக வந்தது அப்படின்னா இல்லை, அதை உருவாக்குனது வந்து ஒரு லஸ்ட்ஃபுல் எனர்ஜி. ஸோ பேராசை காட்டினால இப்போ மாஸ்குலின் வந்து பெருநஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ இந்த மாஸ்குலின் வந்து 9 ஆஃப் பென்டிகல்ஸ், அதாவது கிங் ஆஃப் பென்டிகல்ஸில் இருக்காங்கன்னா இல்லை, ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் டுவர்ட்ஸ் இட். ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஹார்ட் ஒர்க்னால தான் அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனுக்கு வர முடியும், குறுக்கு வழினால இல்லை அப்படிங்கிறது. பட் அட் ப்ரெசென்ட் வந்து இந்த மாஸ்குலின் அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு வராங்க. இப்போது அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, அவங்க சூழ்நிலையிலேருந்து வரதுக்கு, இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு தான் அவங்களோட என்ன சொல்கிறது நோக்கம் இருக்கே தவிர இப்போ உங்களை இந்த கனெக்ஷன் நோக்கி அவங்க எதாவது ஸ்டெப் எடுக்க போகிறாங்களா அப்படின்னா இல்லை. மேபி இதை தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்கள உள்ளே விட மாட்டீங்களோ அப்படின்ற பயம் அவங்க இருக்குது, நீங்கள் விலகி போயிடுவீங்களோ அப்படின்ற பயமும் அவங்களுக்கு இருக்குது. இப்போதைக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேஷன் ஆர் ட்ரீம் விச் ஸ்பார்க்ஸ் யுவர் ஹாப்பினஸ். ஸோ ஃபெமினன் தனிமையில் இருங்க. அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். பி த பீக்கான் ஆஃப் லைட், நெவர் டிம் யுவர் லைட் பிகாஸ் ஆஃப் காமிக் எனர்ஜிஸ். ஸோ இது வந்து சிலருக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி தான். இந்த மாஸ்குலின் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, இந்த மாஸ்குலின் வந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் கேள்விப்பட்டாலும் சரி, அதுக்காக உங்கள் வாழ்க்கையோ உங்களோட சந்தோஷத்தையும் குறைச்சிக்காதீங்க. பிகாஸ் ஹியர் இஸ் த ஆன்சர், ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ என்ன தான் இந்த காமிக் பீப்புள் நிறையா பிரச்சனைகள் உண்டு பண்ணாலும், இந்த மாதிரி லீகல் சுச்சுவேஷன் நிறையா வந்து இந்த மாஸ்குலினை வந்து உங்களை நோக்கி வரவிடாமல் இப்போ பண்ணாலும் சரி, இதெல்லாம் நன்மைக்கு தான். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து தப்பு பண்ணால் தண்டனை இருக்குது அப்படின்ற அந்த ரியலைசேஷன் வரணுங்கன்னா டெத் கார்டு. இந்த ட்ராமா, இந்த காமிக்கோட இந்த ட்ராமா இன்னைக்கு கண்டினியூ ஆக போகிறதில்ல. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே என்ன கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுவுமே வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட் வெல், இட் இஸ் கோயிங் டு டை. டெத்து தான் முடிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையிலேருந்து அவங்களால வெளியில் வர முடியுமா எஸ்கேப் ஆகி அப்படின்னா நோ, தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் லீகல் கான்சிக்வன்சஸ். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு யாராவது சொல்லலாம், he is arrested or he is under some kind of investigation, he lost his position, அந்த மாதிரி ஏதாவது ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ அந்த பயத்தில் தான் இப்போ இருக்காங்களே தவிர இப்போதைக்கு அவங்க உங்களை பற்றி உங்களுக்கு என்ன ஆனாலும் வந்து இஸ் நாட் கோயிங் டு மைண்ட். ஸோ இந்த ரியாலிட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து மைண்ட் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. உண்மையான காதல் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் கைடன்ஸ்.